வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமான தகவல் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்றது. ஸோ நம்ம 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ண காலம் எல்லாம் போய் இப்போ ஒரு மாதமோ 1.5 மாதமோ ஒரு 15 நாளோ வெயிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. பட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நிறைய சந்தேகம் எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. என்ன காரணத்துக்காக டெலகிராம் அப்படின்றதுனா, ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு அப்டேட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை குரூப்பில் அப்டேட் பண்ணுவீங்க. அதன் மூலிமா எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றது காரணத்துக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல கேசஸ் இதில் பல்வேறு விதமான கேசஸ் அப்படின்றத போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர், அது சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ரெக்யூர்மெண்ட் எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம், சீக்கிரமாகவே வந்துடும், ஒரு 15 நாள் 20 நாள் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதற்கான அப்டேட் எல்லாமே வந்துருன்றதை சொல்லியிருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு கிடைக்கிறதுக்கே 15-20 நாள் ஆகிடுச்சு. ஸோ 20 நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோர்ட் ஆர்டர் வச்சுருக்காங்கல்ல, ஸோ இதை கவர்மெண்ட் சைடுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் ஆள் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு ரிட்டன் கொடுக்கணும். ஓகே, இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜிஓவாகவே இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதாவது சென்னையில் நந்தனமில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ, அதாவது கோர்ட்லேருந்து நந்தனமுக்கு வந்துடுச்சு. நந்தனம்லேருந்து கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்களுக்கு ரிட்டன் ஆர்டர் வந்துருச்சா இன்னும் வரலையாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. இது இன்னைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸு தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நந்தனம் ஹெட் ஆஃபீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் பாஸ் ஆகலை. மேபி நாளை மறுநாள் அப்படிங்கிறப்ப எது வேணாலும் ஆகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி நந்தனம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு, அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து போடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கிற ஜேடி ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பாஸ் ஆகிடும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது தெரியாது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோர்ட்லேருந்து நந்தனம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வரும், ஹெட் ஆஃபீஸில் இருந்து அவங்க டைரெக்டாக ஜேடி ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் அப்படி கிடையாது. அவங்க கவர்மெண்ட் சைட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்க இப்போதைய நிதி நிலைமையும் இல்லை ஆட்கள் பற்றாக்குறையும், அடுத்து எவ்வளோ பேரை எடுக்கலாம், என்ன பண்ணலாம், இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத அந்தந்த துறைகள் சார்ந்தவங்கள்ட்ட ஒரு கூட்டம் அந்த மாதிரியெல்லாம் பேசி தான் முடித்து தான் நமக்கு ஆர்டர் அப்படின்றது பாஸ் ஆகும். எடுத்த உடனே ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அது உடனடியாக நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் மினிமம், அதாவது ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப நாள்லாம் இழுத்துட்டு போகாது. ஏன்னா இந்த கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால தான் அவங்க அதாவது கோர்ட்டில் கேசஸ் நடந்ததுனால தான் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தாங்க. பட் கோர்ட்டில் எல்லா கேசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் சைடுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெக்யூர்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்டிமேஷன் தான் வரும். அதுவும் ஒரு 10-15 நாள் அதுக்கப்புறம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜேடி ஆஃபீஸ். ஸோ அதற்கான தகவல் அப்படிங்கிறது ஒரு 10 டேஸில் தான் பாஸ் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு மாதம் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு ஜூன் எண்டு இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ நந்தனம் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஜேடி ஆஃபீஸில் இருந்து கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதோ, ஒரு ஹால் டிக்கெட்டாக வர்றதோ, அல்லது இப்போ இன்டர்வியூ போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் முழுமைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வராது. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஜூன் மாதம் ஃபுல்லாக டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு அப்டேட்னால் நம்ம தெரிஞ்ச தகவலை கொடுக்கலாம். பட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேண்டிடேட்க்கு கால் லெட்டர் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்
ஜூன் மாதம் முழுமைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கிறதுக்கே ஜூன் மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஏன்னா மே எண்டு வந்துருச்சு இப்போயே. ஸோ மே எண்டுனா 1 மந்த்து நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்து ஜேடி ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஜேடி ஆஃபீஸ்க்கும், ஜேடி ஆஃபீஸ்லேருந்து கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ 3 இடத்துல மாற வேண்டியது இருக்குது. எல்லாமே ஒரு 10 நாள்னு வச்சாலும் மினிமம் 1 மாதம் சாலிடாக உங்களுக்கு ஹால் டிக்கெட்டோ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். மேபி அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வரும்போது நம்ம குரூப்பில் இருக்கிற யாராவது ஒரு நண்பர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் முதல்ல வரும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்படி வந்திருக்கு அப்படின்ற தகவலை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்ஏஹெச்டியை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இது இன்றைய தினம் இன்றைக்கி விசாரித்ததை பொறுத்தளவுக்கு இந்த தகவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன நடக்குது, அடுத்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது இல்லாமல் வேறு ஏதேனும் தகவல்கள் உங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் குரூப்லேயும் ஷேர் பண்ணலாம் அல்லது கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.